வணக்கம் நண்பர்களே. நம் சாஸ்திரங்களில் குளியல் என்பது ஒரு சாதாரண உடல் சுத்தம் செய்யும் செயல் அல்ல. அது ஒரு ஆன்மீக பரிசுத்தம் பெறும் சடங்கு. ஆனால் அதில் கூட நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் உள்ளன. குறிப்பாக நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதற்கு பின் உள்ள ஆழ்ந்த காரணத்தை இன்று நாம் ஒரு கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒருமுறை மகாலட்சுமி தேவியும் மகாவிஷ்ணுவும் ஹரித்துவாரில் உலா வந்தார்கள். அங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை நீராடிக் கொண்டிருந்தார்கள். ஹர ஹர கங்கா என்று கூவி மகிழ்ந்து குளிப்பவர்களை பார்த்து லட்சுமி தேவிக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு பேர் தினமும் கங்கையில் குளிக்கிறார்கள், பாவம் போகும் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்களது வாழ்க்கை ஏன் மாறுவதில்லை? ஏன் இறந்த பின் கூட நரகத்திற்கு செல்கிறார்கள்? அதை கேட்ட மகாவிஷ்ணு, தேவி, இவர்கள் உண்மையில் கங்கையில் குளிக்கவே இல்லை. அதை கேட்டவுடன் லட்சுமி ஆச்சரியப்பட்டாள். எப்படி சுவாமி? உடலில் இன்னும் ஈரம் காயவில்லை. அப்படி இருக்கும்போது குளிக்கவில்லை என்கிறீர்களே? அப்போது விஷ்ணு சிரித்தார். தேவி, உடலை நனைத்தால் மட்டும் குளியலாகாது. மனம் சுத்தமாக வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களின் பாவம் அழியாது. இதற்கு உண்மையான உதாரணத்தை காண்பிக்க விஷ்ணு ஒரு திட்டம் போட்டார். மழை பெய்து கொண்டிருந்தது. ஹரித்துவார் கரையில் ஒரு பெரிய சாக்கடை குழியில் மழைநீர் நிரம்பியிருந்தது. விஷ்ணு ஒரு முதியவரின் வேடமிட்டு அந்த இறுதியில் சிலர் மட்டும் குதிக்க நினைத்தார்கள். ஆனால் லட்சுமி சொன்னாள், பாவம் செய்யாதவர்களால் மட்டுமே என் கணவனை காப்பாற்ற முடியும். இல்லையெனில் அவர் மீது கையை வைத்து உடனே சாம்பலாகி விடுவீர்கள். அதை கேட்டதும் எல்லோரும் விலகினர். அம்மா, நாங்கள் பாவிகள்தான், எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி யாரும் வரவில்லை. இவ்வாறு அனைவரும் பின்வாங்கிய போது ஒரு இளைஞன் மட்டும் தைரியமாக முன்வந்தான். அவனை லட்சுமி தடுத்தாள். நீ பாவம் செய்யாதவனாக இருந்தால் மட்டுமே என் கணவனை தொடு. இல்லையெனில் நீ உடனே சாம்பலாகி விடுவாய். உண்மையைச் சொல். அப்போது இளைஞன் பணிவுடன் கூறினான், அம்மா, நேற்று வரை நான் பாவங்களை செய்திருந்தேன். ஆனால் இன்று நான் கங்கை தாயில் குளித்தேன். சாஸ்திரம் சொல்வது போல் கங்கை நீராடினால் பாவங்கள் அனைத்தும் அழியும். எனவே இப்போது நான் சுத்தமடைந்தவன். எனக்கு பயமில்லை. அவன் உடனே அந்த முதியவரை, மகாவிஷ்ணுவை தூக்கினான். அப்போதே விஷ்ணு லட்சுமிக்கு தரிசனம் தந்து, தேவி, இப்போது புரிந்ததா? எல்லோரும் உடலை நனைக்கிறார்கள், ஆனால் மனம் தூய்மையில்லை. இந்த இளைஞன் மட்டும் உண்மையில் கங்கையில் குளித்தவன். உடலை நீரில் நனைப்பது மட்டுமே குளியல் அல்ல. பக்தியோடு, மனநிறைவோடு, பாவத்தை விடும் மனப்பக்குவத்தோடு குளிக்க வேண்டும். அப்போதுதான் குளியலால் பாவம் அழியும், தர்ம பலன் கிடைக்கும். குளிக்கும் போது விஷ்ணு கூறிய 12 விதிகள். 1. காலையில் சூரியன் உதிக்கும் முன் குளிக்க வேண்டும். 2. குளித்த பிறகுதான் வழிபாடு, ஜபம், பூஜை செய்ய வேண்டும். 3. குளியலால் உடல் மனம் சுத்தமாகும். 4. உடல்நிலை சரியில்லாவிட்டால் தலைக்கு கீழிருந்து குளிக்க வேண்டும். 5. ஈரமான துணியால் துடைத்தாலும் அது குளியலாக கருதப்படும். 6. எண்ணெய் தடவிய உடனே ஆற்றில் குளிக்கக்கூடாது. 7. துணி துவைக்கும் இடத்தில் குளிக்கக்கூடாது. 8. நதியில் குப்பை, அழுக்கு எதையும் போடக்கூடாது. 9. குளிக்கும் போது கடவுளை நினைக்க வேண்டும். 10. குளியலறையை அழுக்காக வைக்கக்கூடாது. 11. நிர்வாணமாக குளிக்கக்கூடாது, குறைந்தபட்சம் துணி அணிய வேண்டும். 12. குளியலால் எதிர்மறை சக்திகள் அகலும். ஏன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது? இதற்கு உதாரணமாக கண்ணன் கோபியரின் கதை. ஒருமுறை கோபியர்கள் ஆற்றில் நிர்வாணமாக குளித்தார்கள். அப்போது கண்ணன் அவர்கள் உடைகளை மறைத்து, நிர்வாணமாக குளிப்பது வருண பகவானை அவமதிப்பதாகும். இது பாவம் செய்ய வைக்கும் செயல். குறைந்தபட்சம் ஒரு துணியாவது அணிய வேண்டும் என்று அறிவுரை கூறினான். இதன் அர்த்தம், கடவுள் எப்போதும் நம்மை காண்கிறார். யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து செய்யும் தவறு கூட பாவமாகும்.
நிர்வாணமாக குளிப்பது உடல் மனம் மீது எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும். இது அன்னை லட்சுமி தேவியின் அருளை குறைக்கும். கருட புராணம் படி இது பித்துரு தோஷத்தையும் உண்டாக்கும். நண்பர்களே, குளியல் என்பது வெறும் உடலை சுத்தம் செய்வது அல்ல. அது ஒரு ஆன்மீக பரிசுத்தம். சாஸ்திர விதிகளை பின்பற்றி குளித்தால் பாவங்கள் அழியும். பக்தியோடு குளித்தால் தர்ம பலன் கிடைக்கும். சரியான முறையில் குளித்தால் அன்னை லட்சுமி நம் வீட்டில் நிலைத்திருப்பார். நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என்பதன் உண்மை, அது பாவத்தையும் எதிர்மறை சக்தியையும் உண்டாக்கும். அதனால் எப்போதும் குறைந்தபட்சம் துணி அணிந்து கடவுளை நினைத்தபடி குளியுங்கள். அப்போதுதான் குளியல் உண்மையில் நம் வாழ்க்கையை உயர்த்தும். அன்பு நண்பர்களே, இன்றைய கதையிலும் உபதேசத்திலும் பார்த்தது போல குளிப்பது என்பது வெறும் உடலை நனைப்பதற்காக அல்ல. அது நம்முடைய உடல், மனம், ஆன்மாவையும் சுத்திகரிக்கும் புனிதமான செயலாகும். குறிப்பாக நிர்வாணமாக குளிப்பது வருண பகவானின் கோபத்தை வரவழைக்கும், பித்துரு தோஷத்தை உண்டாக்கும், நமது வாழ்வில் எதிர்மறை சக்திகளை ஏற்படுத்தும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆகையால் எப்போதும் குறைந்தபட்சம் ஒரு சிறு துணியாவது அணிந்து குளிக்க வேண்டும். அப்படி புனிதமாக குளித்து சாஸ்திர விதிகளை பின்பற்றினால் நம் வாழ்க்கையில் அன்னை மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்வார். செல்வம் பெருகும், சண்டை சச்சரவுகள் அகலும், நிம்மதி நிறைந்த குடும்ப வாழ்வு அமையும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள், சாஸ்திர ரகசியங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.